ரெண்டாவது கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாரு, உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறாரா? சாம்பலுக்கு பதில் சிங்காரத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. சாம்பல் என்பது எதனுடைய அடையாளம் தெரியுமா? சாம்பல்னா என்னது பிரதர்? சாம்பல்னா என்னது? தாழ்மை குறிக்கிறது. சாம்பல் பொதுவாக சாம்பல்னா என்னது? எரிந்து எரிந்து கரியெல்லாம் கருகி அதிலிருந்து வருகிற ஒரு தூள் தான் சாம்பல். ஒன்றுமே கிடையாது. சாம்பல்ன்றது எதுவுமே இல்லை. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யோசிப்பது நான் ஒன்றுமே இல்லை அப்படி நீங்கள் நினைச்சீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சிங்காரத்தை கொடுக்க போகிறார். சிங்காரன்றது என்ன தெரியுமா? அழகு, ஆஸ்தி, அறிவு, ஞானம், கிருபை, தயவு கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. சாம்பலுக்கு பதில் சிங்காரம். பக்கத்தில் சொல்லுங்க, சாம்பலுக்கு பதில் சிங்காரத்தை கொடுக்க போறார். சந்தோஷமா இரு. சாம்பலுக்கு பதில் உங்களுக்கு சிங்காரத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். எதை நீங்கள் இழந்தீர்களோ, எந்த அதிகாரத்தை இழந்தீர்களோ, எந்த பணத்தை இழந்தீர்களோ, யாரிடத்தில் ஏமாந்து அவமானப்பட்டு நின்றீர்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களுக்கு சிங்காரத்தை கொடுக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு மனிதன் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே சாம்பலில் அமர்ந்தான். எஸ்தரும் மொர்தேகாயும் தன்னுடைய இன மக்கள் அழிந்து போகாதபடிக்கு ரட்டுடுத்தி சாம்பலில் அமர்ந்தார்கள். நினைவே மக்கள் தங்களுடைய பாவத்தின் பெருக்கு நிமித்தமாய் நீங்கள் அழிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி யோனா தீர்க்க தரிசனம் மூலம் சொல்லப்படும் பொழுது அந்த தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொண்டு உபவாசித்து ரட்டுடுத்தி சாம்பலில் அமர்ந்தார்கள். சாம்பலில் அமர்ந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அது மிகுந்த துக்கம், ஒரு வேதனை. என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற ஒரு நிலைமை தான் என்னது? சாம்பல். யோபுடைய வாழ்க்கையில் ஒரு சாம்பல் வந்தது. மொர்தேகாய் எஸ்தருடைய வாழ்க்கையில் ஒரு சாம்பல் வந்தது. நினைவே மக்கள் எல்லாம் அழிந்து போகும்படி ஒரு சாம்பல் வந்தது. ஆனால் கர்த்தர் பக்கமாய் மொர்தேகாய் திரும்பும் பொழுது, எஸ்தர் திரும்பும் பொழுது, அந்த சாம்பலில் இருந்த மொர்தேகாய்க்கும் எஸ்தருக்கும் கர்த்தர் ராஜ்யத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. யோபு சாம்பலில் அமர்ந்து தன்னுடைய புண்களோடு வியாதிகளோடு தன்னுடைய நண்பர்கள் வந்து பார்த்து பரிதாபப்படுறாங்க. ஐயோ பாவம், இவனுக்கு அந்த நிலைமை அப்படின்னு மற்றவங்க பரிதாபப்படுற நிலைமையில நீங்கள் இருப்பீங்கன்னா கர்த்தர் யோபுவின் முன்னிலை பார்க்கிலும் பின்னிலைமையை இரட்டத்தனையாக ஆசீர்வதித்து சிங்காரத்தை கொடுத்தார் அல்லவா? நினைவே மக்கள் அழிந்து போவார்கள் என்று தீர்க்க தரிசனம் வந்தது. அவர்களும் வந்த தீர்க்கதரிசியெல்லாம் கொன்று போட்டாங்க. ஆனால் அழிக்கப்படுவோம் என்ற ஒரு பயம் வந்த பிறகு கர்த்தரிடத்தில் வந்து அமர்ந்து, இயேசுவே என் பாவங்களை மன்னியும் என்ற பொழுது அந்த நினைவே மக்களுடைய வாழ்க்கையில் இருந்த சாம்பல் சிங்காரமாய் மாறியது. அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாம்பல்கள் உங்களை பேசி, உங்களை பழித்து கொண்டிருக்கிற, உங்களை துக்கித்து கொண்டிருக்கிற, உங்களை வேதனைக்குள்ளாய் நடத்தி கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்து, சாம்பல்களிலிருந்து கர்த்தர் உங்களை இரட்டிப்பான நன்மைகளுக்குள்ளாய் சிங்காரத்தில் உயர்த்துவார். ஹல்லேலூயா. இது கர்த்தர் உங்களுக்கு இரண்டாவதாய் கொடுக்கிற வார்த்தை. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும். இந்த இடத்துல மூன்றாவது கர்த்தர் உங்களுக்கு என்ன தெரியுமா கொடுக்குறாரு? துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம். பக்கத்தில் சொல்லுங்க, துயரம் கிடையாது, இனிமேல் ஆனந்தம் தான். நல்லா சொன்னீங்க, போங்க கொடுங்கம்மா. எங்கே மாறக்கூடாதுன்னே சொல்கிற மாதிரி இருக்குது. சொல்லுங்க, துயரத்துக்கு பதிலாக ஆனந்தம். அல்லேலூயா. மூன்றாவது காரியம், துயரத்துக்கு பதிலாய் ஆனந்த தைலம். சரி, உங்கள் வழிக்கே நான் வரேன். யாரெல்லாம் தைலம் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க? தைலம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் பிரதர். ஏதோ முட்டி வலிக்கோ, கால் வலிக்கோ, தலைவலி, ஏதோ ஒரு சூழ்நிலை ஒரு ஜெல், ஒரு தைலம் யூஸ் பண்ணுறீங்கல்ல. எதுக்கு தைலத்தை யூஸ் பண்ணுறோம்? எங்கே பெயின் இருக்குதோ அங்கே பூசிக்கினா கொஞ்சம் நேரத்துக்கு அது கொஞ்சம் எரிச்சலாக ஆனோன்னா அது அந்த வலியெல்லாம் போயிடும் அப்படின்னு போடுறோம். தலைவலிக்கு போடுறோம். அந்த தைலம் போட்ட உடனே கொஞ்ச நேரத்தில் தலைவலி இல்லாமல் நம்ம அப்படியே தூங்கிடுறோம். காலையில் எழுந்த தலைவலி இல்லை. கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுக்கு எப்படிப்பட்ட தைலத்திரமா நீங்கள் பூச போகிறீங்க? இன்றைக்கி வந்து ஜென்ட்ரு பாம்பு, விக்ஸாக்ஸ், என்னது
ஆல்புகடாவா, அமிர்தாஞ்சலம், இன்னா அஞ்சலமோ என்னமோ, ஏலகிரி தைலம், நீலகிரி தைலம், எந்த தைலமோ நீங்கள் பூசியிருப்பீங்க. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறார், நீ என்ன தைலம் வேணால் பூசிட்டு போ. ஆனால் இன்னைக்கு நீ துயரத்தோடு நீ வந்திருக்கிறனா, வேதனையோடு கண்ணீரோடு வந்திருக்கிறனா, நீ பூசிக்கொண்டு போகிற தைலம் தெரியுமா? ஆனந்த தைலம். சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. என்னடா இது சிரிச்சுட்டே இருக்குது, ஏன் இவ்வளோ ஆனந்தம், ஏன் உங்களிருந்து இவ்வளோ சந்தோஷம் பொங்கிட்டே இருக்குதுன்னா, ஆனந்த தைலத்தை பூசிட்டு வந்திருக்கிறல்ல. இனிமேல் தைலம் எடுக்கும் போதெல்லாம் ஆனந்த தைலம் தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். அல்லேலூயா. ஆனந்த தைலம் என்றது என்ன தெரியுமா? பர்மனண்டான ஒரு சந்தோஷம். தைலம் பர்மனண்டான ஒரு நிவாரணத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது. உங்களுடைய துயரத்திலிருந்து ஒரு நிரந்தரமான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு பரிசுத்த ஆவியின் துணை வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய துணை இல்லாமல், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கூட இல்லாமல் நீங்கள் ஆனந்த தைலத்தை பூசிக்கொள்ளவே அது உங்களுக்கு கிடைக்காது. முதல்ல உங்களுக்கு அது கிடைக்கணுமா? என்கிட்ட கூட இல்லை. என்கிட்ட ப்ரேயர் ஆயில் மட்டும்தான் இருக்குது. ஆனந்த தைலம் ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அது நீங்களாக தான் கேட்டு வாங்கிக்கணும் ஆண்டவர்கிட்ட. ஏசப்பா எனக்கு ஆனந்த தைலத்தை கொடுங்க, என் துயரங்கள் மாறும். நீங்கள் கேட்கும்பொழுது ஆவியானவர் உங்களுடைய துயரங்களில் இருந்து உங்களுக்கு ஆனந்த தைலத்தை கொடுப்பார். உங்கள் வாழ்க்கை இப்போவும் சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க, சிரிச்சுட்டே இருப்பீங்க, சமாதானமாக இருப்பீங்க. 1000 குறைவுகள் இருந்தாலும் கர்த்தரனை நடத்துவார்கின்ற தைரியம் உங்களுக்குள்ளே இருக்கும். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொல்கிறாரு, உன் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை உனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார். ஆகவே ஆனந்த தைலத்தை நீங்கள் பூசிக்கொள்ளுங்க. வேறு எந்த தைலமும் வேணாம். தூக்கி தொலைவா போட்டு ஏன் உங்களுக்கு அந்த தைலெல்லாம் தேவைப்படுதுன்னா, ஆனந்த தைலத்தை நீங்கள் விரும்பாததுனால உங்களுக்கு ஜென்ரு பாமு, மூவு, அப்புறம் வேறு என்னது, நோவு எல்லாம் வந்துடுது. எல்லா தைலமும் பூசுறீங்க. ஆனால் ஆனந்த தைலத்தை நீங்கள் ருசி பார்த்துட்டிங்கன்னா, இதெல்லாம் எதுக்காக வருது? துயரம் இருக்கிறதுனால தான் வருது, வேதனை இருக்கிறதுனால தலைவலி வருது, டென்ஷன் ஆகிறதுனால தலைவலி வருது, வேலைங்க ப்ரெஷர் இதனால தானே வருது, தலைவலி வருது. அதுக்கு அந்த தைலம் போட்டினா அன்றைக்கி காலையில் வரைக்கும் மறுபடியும் ஒரு தலைவலி எவனோ கொடுத்தானா மறுபடியும் தலைவலி வந்துடும். உங்களுக்கு தலைவலியும் உங்களுக்கு வலியே வரக்கூடாது அப்படின்னா ஆனந்த தைலத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. இந்த ஆனந்த தைலம் உங்களை நிரப்பும் பொழுது உங்களுக்குள்ளே எப்பொழுதுமே ஒரு ஒரு மகிழ்ச்சி கர்த்தர் உங்களிலிருந்து பொங்க செய்வார். அப்படி வேதத்தில் அநேக காரியங்கள் உண்டு. அநேகர் தங்களுடைய துயரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்களுக்கு ஆனந்தத்தை கர்த்தர் உண்டாக்கினார். அண்ணலுடைய வாழ்க்கையில் ஒரு துயரம் ஏற்பட்டது, அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லி அவர்கள் கலங்கி கண்ணீரோடு இருக்கும் பொழுது அவர் ஆனந்த தைலத்தை பூசிக்கிட்டாங்க. 1000 பேர் 1000 சொல்லிட்டு கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, எனக்கு ஒரே ஒரு ஆண் பிள்ளை கொடுங்க ஆண்டவர்னு கேட்டாங்க. கர்த்தர் ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தாரு. அவங்க சொன்னபடி அது ஊழியத்தை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 3 பெண் பிள்ளைகள் 2 ஆண் பிள்ளைகள் பிறந்ததான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு 1 கொடுத்தாங்க, ஆண்டவர் திரும்பி 5 கொடுத்துட்டார். அவ்வளோதான் கர்த்தருடைய செயல்கள். அத்தோட அண்ணாளுக்கு வேற என்ன வாழ்க்கையில் மகிழ்ச்சி? நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த ஒரே ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் ஆனந்த தைலம். இது மட்டும் எனக்கு நடந்தால் போதும் அப்படின்னு யாரெல்லாம் யோசிச்சுன்னு வந்துக்கிறீங்க, இது மட்டும் என் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா எல்லாமே மாறிடும் நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்கள், அதுதான் ஆனந்த தைலத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்குன்னு நான் சொல்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை தரித்து கொள்ளுங்க, அவரோடு கூட நீங்கள் நடங்க, அவரோடு கூட நீங்கள் பேசுங்க, பழகுங்க. அந்த ஆவியானவர் உங்கள் துயரத்திலிருந்து ஆனந்த தைலத்தை உங்களுக்கு கொடுப்பார். அடுத்ததாக கடைசியை நாம் பார்க்கும் பொழுது உங்கள் நொறுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை கொடுக்கிறார். ஆண்டவர் பாருங்க, நொறுங்கி போய் வந்திருக்கிறீங்களா? அது சொல்கிறாங்கல்ல, நான் நொறுங்குண்டவர்களையும் நறுங்குண்ட இருதயத்தையே புறக்கணியார், ஆத்மாவை தேற்றி அப்படி நாமத்து நிமித்தம் உங்கள் நீதியின் பாதையில் கர்த்தர் நடத்துவார். நீங்கள் நொறுங்குண்டு வந்திருக்கிறீங்களா? உடைக்கப்பட்டு வந்திருக்கிறீங்களா? சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா? உங்களுடைய ஆவி நொறுங்குண்டு போயிருக்கிறதா? உடைக்கப்பட்டு நீங்கள் வந்திருந்தால் கர்த்தர் சொல்கிறார், போகும்போது துதியோடு போவீங்க. யார் தெரியுமா பாட்டு பாடிட்டு போவாங்க? சந்தோஷமாக இருக்கிறவன் சங்கீதம் பாடக்கடவன் என்று வேதம் சொல்லுது. சந்தோஷமாக இருக்கிறவன் சங்கீதம் பாடுவான். அப்போ என் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை, அப்போ நான் அதனால தான் நான் துதிக்கலை. ஆண்டவர் சொல்கிறாரு, நொறுங்குண்ட இருதயத்தோடு உடைக்கப்பட்டு வேதனையோடு கண்ணீரோடு நீ வந்திருக்கிறாய் என்றால் கர்த்தர் உன்னை தைரியப்படுத்தும்படி பலப்படுத்தும்படி நீ ஆசீர்வதிக்கப்படும்படி உன் சத்துருவுக்கு முன்பாய் உன்னை கர்த்தர் உயர்த்தும்படி சொல்லுகிற காரியம்
துதியின் உடையை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்த வஸ்திரத்தை அணிந்து கொண்டீங்கன்னா உங்கள் வாயில் எப்போவுமே அதாவது கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும். இதுதான் பெரிய ஒரு ஆயுதம். யாரெல்லாம் துதிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் என்ன இல்லை, தோல்வி கிடையாது, பலவீனம் கிடையாது, கண்ணீர் கிடையாது, துதித்து கொண்டே இருப்பார்கள். பாடுவார் பெர்க்மன்ஸ் ஐயா, ஓடினாலும் களைப்படையா, நடந்தாலும் சோர்வடையா அப்படின்ட்டு. இல்லை, அவங்க கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூட்டாய் மாற்றிக்கொள்ளுவார்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு, வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள், சீயோனை காண்பார்கள். இதுதான் வல்லமை மேலே வல்லமை கொண்டு நீங்கள் சீயோனை பார்க்கணும். சீயோனை பார்க்கும்படி தான் எல்லாரும் வாஞ்சியாக இருக்கிறோம். இல்லை, சீயோன்றது பரலோகத்துக்கு நேராக தான் நம்முடைய கண்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சோர்ந்து போவாதீங்க. கர்த்தரில் பலன் அடைந்து நீங்கள் நிற்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், முதலாவது உங்களை துயரங்களை சீர்படுத்துகிறார், இரண்டாவது சாம்பலுக்கு பதில் உங்களுக்கு சிங்காரத்தை கொடுக்கிறார், மூன்றாவது துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்கிறார், நான்காவது கர்த்தர் சொல்லுகிறார் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கிறார். ஒடுங்கின ஆவி, உங்களை நீங்களே ஒடுக்கி கொள்ளாதீங்க, உங்களை நீங்களே ஓரம் தள்ளிக்காதீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற தாழ்வு மனப்பான்மை, நம்மளை இப்படி நினைப்பாங்களேன்ற நினைப்பு தான் உங்கள் பழப்புக்கு எடுத்துகிட்டு இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, நினைப்பு தான் பழப்பு கெடுக்குது. நம்மளை இப்படி நினச்சிக்குவாங்க, இப்படி நினச்சிக்குவாங்க, நம்ம என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம், செய்ய மாட்டோம், பண்ண மாட்டோம், எழும்ப மாட்டோம். கர்த்தருக்காய் துடிக்க அந்த துடிப்பு இருக்காது. ஏன் தெரியுமா? நம்மளை ஏதாவது நினச்சிக்குவாங்க, நம்மளை ஏதாவது நம்ம பாடின ஏதாவது நினைப்பாங்க, நம்ம பேசின ஏதாவது நினைப்பாங்க, நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. உங்களுக்குள்ளே இருக்கிற தாழ்வு மனப்பான்மை, நீங்கள் ஒடுங்கி போயிருக்கிற அந்த ஆவிக்கு பதிலாக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற பலன் என்னென்னா துதியின் ஆடை. துதியின் ஆடை அணிந்து கொண்டிருப்பாங்க. தைரியமாக பேசுவீங்க, தைரியமாக ஜெபம் பண்ணுவீங்க. எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தருக்கென்று நீங்கள் முன்னெடுத்து வைக்கிற காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயமாய் மாறும். அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து 50வது நாள் வந்து அவர்களோடு கூட பேசிக்கொண்டு பரத்துக்கு ஏறும் பொழுது அவர்களுக்கு கவலை என்ன தெரியுமா? எப்பவுமே நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்கும்பொழுது அதனுடைய மதிப்பு தெரியவே தெரியாது. நம்மக்கிட்ட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ, நம்ம உறவுகளோ, நம்ம கூட இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய அன்பு உங்களுக்கு புரியாது, அவங்களுடைய அரவணைப்பு உங்களுக்கு புரியாது. என்ன இவன் பைத்துக்காரத்தனமா இவங்களுக்கு இவ்வளோ நேசிக்கிறான், இவங்களுக்கு பண்ணிட்டு இருக்கிறான், செஞ்சிட்ருக்கிறான்னு. அவங்க இல்லாத ஒரு நாள் வரும், அந்த பொருள் இல்லாத ஒரு நாள் வரும்போது அது என்னை விட்டு போச்சு, எல்லாமே எனக்கு போச்சு நீங்கள் சொல்லுவீங்க பாருங்கள். இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாரு, உங்களுடைய வாழ்க்கையில் இனி உங்களுக்கு எந்த இழப்புகளும் ஏற்படாதபடிக்கு, உங்களை விட்டு எதுவும் போகாதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொள்வார். அவருடைய சித்தத்துக்கென்று உங்களை நீங்கள் அர்ப்பணித்து பரிசுத்த ஆவியினுடைய தேற்றவாளை நீங்கள் துணை கொள்ளணும். அங்கே பாருங்கள், இந்த அப்போஸ்தலர்கள் இந்த சீஷர்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைனா, இயேசு கிறிஸ்து நம்ம கூடவே இருந்தார், நம்ம கூட சாப்பிட்டாரு, நம்ம கூட தங்கினார், நம்ம கூட தூங்கினார், நம்ம கூட அவர் கூடவே நடந்து அற்புதம்லாம் பண்ண, இவ்வளோலாம் இயேசு கூட நம்ம இருந்திருக்கிறோம். அப்பெல்லாம் இயேசுவினுடைய மகிமை தெரியல. மரித்து உயிர்த்தெழுந்து அவர் பரலோகத்துக்கு போகும்பொழுது அவங்கெல்லாம் சேர்ந்து, ஆண்டவரே எங்களை விட்டு போகிறீங்களா, எங்களை விட்டு போகிறீங்களா? அப்போ தான் சொல்கிறாரு, நான் உங்களை விட்டு என்னுடைய சமாதானத்தையே, என்னுடைய தேற்றவாளனை உங்களுக்கென்று தருகிறேன், தூய ஆவியை, பரிசுத்த ஆவியை உங்களுக்கென்று நான் அனுகிரகமாக கொடுத்துட்டு போகிறேன். என் சரீரம் மட்டும்தான் மகனே அங்கே இருக்குது, என் நினைவெல்லாம் உன் மேலே தான் இருக்குது. ஹல்லேலூயா. அது பாடுறா, என்னப்பாவே இருப்பவரே ஏசையா. அதுதான், அவர் எங்கே வேணா இருக்கட்டும், ஆனால் நினப்பு யார் மேலே இருக்குது சொல்லுங்கள்? அவர் எங்கன்னா இருக்கட்டும், சொல்லுங்கள், அவர் எங்கன்னா இருக்கட்டும், அவர் நினப்பெல்லாம் என் மேலே தான் இருக்குது. தூய ஆவி என் கூட இருக்கிறார், உங்கள் கூட இருக்கிறார். அவர் உங்கள் நினைப்பாக தான் இருக்கிறார். எங்கே நடந்தாலும், எங்கே போனாலும் நீங்கள் யோசிக்கிறீங்க, இயேசு என்னை நினைக்கல, ஆண்டவர் என்னை நினைக்கலன்னு. தூய
ஆவியை உங்களுக்கு என்று விட்டுட்டு போயிருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறாரு. நீ போகிற இடத்துலலாம் உங்களை அழைச்சிட்டு போகிறீங்க. நான் நினைப்பேன் அப்படிதான். ஏதாவது ஒரு தவறான யோசனை வரும் பொழுது ஐயோ நம்ம ஆண்டவரை சேர்த்து துக்கப்படுத்துகிறோம். நம்ம கூட அவர் வந்துட்டு இருக்கிறாரு. இப்போது ஆண்டவர் விரும்பாத காரியத்தை, பெற்றோர் விரும்பாத காரியத்தை நம்ம செய்கிறோன்னா எப்போ செய்வோம்? அவங்க நம்ம கூட இல்லாத போது தான் செய்வோம். என் கூட ஒருத்தர் எப்பவுமே இருந்துட்டு இருக்கிறாரு, எப்பவுமே என் கூட நிற்கிறாரு அவரு. நான் தப்பான இடத்துக்கு போனால் அப்புறம் நான் ஆண்டவர் வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு போகிறேன், வா நான் தப்பான இடத்துக்கு, நீயும் வா தப்பான இடத்துக்கு. தவறு பண்ணுறதுக்கு நீங்கள் ஆண்டவரை வலுக்கட்டாயப்படுத்திட்டு இருக்கிறீங்க. என் கூட அந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களை விட்டு ஒதுங்கிட்டாருன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ளே வர்றது ஒரு பெரிய விஷயம். அவர் இழந்து போயிட்டீங்கன்னா திரும்ப நீங்கள் பெற்றுக்கொள்வது ரொம்ப கடினம். உங்களுக்குள்ளே இருக்கிற வழிநடத்துதல்ல, உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை, வல்லமையை நீங்கள் இழந்துட்டீங்கன்னா உங்களை விட துர்பாக்கியசாலி இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. நீங்கள்லாம் பாக்கியவான்களாய் பாக்கியசாலியாக இருக்குன்னா உங்கள்கிட்ட இருக்கிற தூய ஆவியை கனப்படுத்தி அதற்கேற்றபடி உங்களுக்கு தூய ஆவியானவர் கொடுக்கிற அந்த வழிநடத்தல்படி நீங்கள் நடப்பீங்கன்னா உங்களுடைய துயரங்களை கர்த்தர் மாற்றுவார். சாம்பலுக்கு பதில் சிங்காரத்தை கொடுப்பார். துயரத்துக்கு பதில் ஆனந்த தைலத்தை கொடுப்பார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடைய கர்த்தர் கொடுப்பார். இந்த வார்த்தைகளை நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். எதை இழந்தாலும், எது உங்களை விட்டு போனாலும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் அனுமதித்தது தான் என் வாழ்க்கையில் நடக்கும். அவர் அனுமதித்தது தான் இது எனக்கு வந்திருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்றால் கர்த்தர் உங்களோடு உங்களுடைய குடும்பங்களோடு கூட இருந்து அவர்கள் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். யாரெல்லாம் உங்களை துன்பப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் உங்களை நிந்தித்தார்களோ, யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் உங்களை வேண்டாதவர்கள் என்று நினைத்தார்களோ அவர்கள் எல்லாம் தேடி உங்களுடைய வாசல் அண்டையில் வந்து நிற்பார்கள். தூய ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார் என்றால், அவருடைய வழிநடத்துதலின்படி நீங்கள் நடப்பீர்கள் என்றால், ஆகவே சபையில் இருக்கும் பொழுதும் ஒரே மாதிரி தான் இருக்கணும், வீட்டுக்கு போனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கணும், வேலைக்கு போனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கணும், படிக்க போனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். எல்லா இடத்திலும் எல்லா நிலைமைகளிலும் என் கூட என் பெற்றோர் வர முடியாவிட்டாலும் தூய ஆவியானவர் எனக்குள் இருந்து என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க. அந்த அபிஷேகம் வல்லமை அக்கினி உங்களை நடத்தும். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ. நம் யாவரும் எழுந்து நின்று